ஹாய் நண்பர்களே, வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நானும் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களும் தொடர்ந்து பதிவிட்டுட்டே வரும். சேனலுக்கு ரொம்பவுமே நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. தொடர்ந்து அதே மாதிரி ஆதரவு கொடுங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2026க்கான மேச ராசிக்கான பலன்களை தான் இந்த பதிவுல முழுமையா சொல்லியிருக்கேன். அனைத்து விதமான பலன்களும் இதுல கூறப்பட்டிருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உடல் நலம் எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், வணிகம் அல்லது வேலை உங்களுக்கு எப்படி இருக்கும், 2026ல உங்களுக்கு வாழ்க்கையில காதல், திருமணம், திருமண வாழ்க்கைக்கு வீடு, அதையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டு கிரகங்களோட பெயர்ச்சியின் அடிப்படையில உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்களும் இருக்கு. அதனால இந்த பதிவு கடைசி வரைக்கும் பாருங்க. 2026ஆம் ஆண்டு மேசராசிகர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சராசரியா இருக்கும். சனி பகவான் 12ஆம் வீட்டுல பெயர்ச்சிப்பது சந்திரனோட ராசியின்படி சனி பெயர்ச்சியை குறிக்கிறது. சனி பகவான் 12ஆம் வீட்டுல லக்கணத்துல பெயர்ச்சிக்கிறது நல்லதில்ல. குறித்து கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்காதீங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு உடல் நலத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கறதான் இதுல சொல்றாங்க. குறிப்பா தூக்க பிரச்சனை உள்ளவங்க, அப்புறம் கால் தொடர்பான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆண்டு உங்களோட உடல் நலம் குறித்து ரொம்பவுமே விழிப்புடன் இருங்க. யோகா, உடற்பயிற்சி எல்லாமே உடனே ஆரம்பிச்சிருங்க. குரு 3வது வீட்டுல அமர்ந்திருக்கிறதுனால இதய நோய்கள் அப்படின்னா ஏதாவது உடல்நல பிரச்சனைகளை இருக்கிறவங்க தங்களோட உடல் நலம் குறித்து ரொம்பவுமே விழிப்புடன் இருக்கணும். உடல்நல பிரச்சனைகளுக்கு முறையா சிகிச்சை பெறணும். இந்த ஜாதகக்காரர்கள் நீங்க எப்பவுமே பின்பற்றிட்டு இருக்கீங்களா, அதையே பின்பற்றுங்க. அவ்வாறு செய்யறதன் மூலமா எதிர்மறை விளைவுகள்ல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், ஆரோக்கியமாவும் வச்சுக்கலாம். உங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்துல இருந்து 2 மே 2026 வரை அமர்றாரு. அதன் பிறகு ஏப்ரல், மே, செப்டம்பர், அக்டோபர், அப்புறம் நவம்பர் மாதங்கள்ல செவ்வாய் கிரகத்தின் நிலை பலவீனமா இருக்கும். இந்த நேரத்துல உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமா இருக்கலாம். இந்த நேரத்துல உங்கள் ஆரோக்கியத்திலையும் நீங்க மிகுந்த கவனம் செலுத்தணும். உடல் நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்ய தொடங்கும். அந்த சூழல்ல இருந்து நீங்க விலகி இருக்கணும். நீங்க சாப்பிடுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போதான் உங்களோட உடல் ஆரோக்கியம் நீங்க பராமரிக்க முடியும். 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும். ஏன்னா இந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா படிக்கணும். இல்லைன்னா படிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள் வரும். கவனம் செலுத்தி படிக்க ஆரம்பிங்க. அர்ப்பணிச்சா மட்டும்தான் கல்வியில இருக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே உங்களால தோற்கடிக்க முடியும். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உயர்கல்வியை குறிக்கும் கிரகமான குரு ஆண்டோட தொடக்கத்திலேயே ஜூன் முதல் வாரம் வரை 3வது வீட்டுல இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்ட வீட்டத்தை பார்க்க போறாரு. அதன் விளைவா ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் மூத்தவர்களோட வழிகாட்டுதல்கள் படியா கல்வி விஷயங்கள்ல நன்மை நடக்க போதும். ஜூன் முதல் அக்டோபர் வரை குரு 4வது வீட்டுல இருப்பாரு. அதனால உங்களை 8வது மற்றும் 12வது வீடுகளை பாதிக்கும். வீட்டை விட்டு வெளியே படிக்கும் அல்லது வெளிநாட்டுல படிக்கும் மாணவர்கள் சிறந்த பலன்களை பெறலாம். ஆராய்ச்சி அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முழு மனதோட படிக்கணும். நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல குரு மீண்டும் உங்களை 3வது வீட்டுல பெயர்ச்சிக்கிறாரு. அந்த காலம் மென்மையானதாக இருக்கலாம். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா முழுவதுமா நீங்க விடாமுயற்சியோட படிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா நீங்க கவனக்குறைவா இருந்தீங்கன்னா ராகு, கேது, அதுக்கப்புறம் சனி பகவான் கல்வி தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கக்கூடும். மேசராசி 2026 படிப்புல பாத்தீங்கன்னா முழு கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சிருங்க. ஏப்ரல் மாதத்துல நீங்க குறிப்பா கவனமா இருக்கணும். அக்டோபர், அதுக்கப்புறம் நவம்பர் மாதங்களோட ஒப்பிடுற போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமா இருக்கும். இந்த காலகட்டத்துல ஏதாவது முக்கியமான தேர்வு எழுதுற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்பவுமே எச்சரிக்கையா இருங்க. பிசினஸ் மேன்ஸ்க்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை வழங்குறதுல 2026 கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். நீங்க செய்யற கடின உழைப்புக்கு ஏற்ப வியாபாரத்துறையில நல்ல பலன்களை பெறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். தொழிலோட வீட்டின் அதிபதியான சனி பகவான் 12ஆம் வீட்டிற்கு செல்றதும் அது குருவோட பெயர்ச்சி முழு ஆதரவை பெறாததுன்னு தான் காரணம். கர்மஸ்தானத்துல அதிபதியான சனி பகவான் 12வது வீட்டிற்கு செல்றது வெளிநாடுகளோட தொடர்புடைய வணிகம் செய்யறவங்களுக்கு ஓரளவு நன்மை செய்யும். வெளிநாட்டுல இருந்து எந்த பொருளையும் வாங்குறவங்க அல்லது விற்கிறவங்க இந்த காலகட்டத்துல வெற்றியை பெற போறீங்க. ஆனா தடைகளை தாண்டிய பின்னாடியே பாத்தீங்கன்னா இந்த பாதையில நீங்க வெற்றி பெறுவீங்க.
ஆண்டோட தொடக்கத்துல இருந்து ஜனவரி 20 வரை வந்து தொழில் ஸ்தானாதிபதி வந்து சனி பகவான் குருவனோட செல்வாக்கின் கீழே இருப்பாரு. ஜனவரி 20ல இருந்து மே 17 வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியின் மீதான மற்ற கிரகங்களோட தாக்கம் இருக்காது. இந்த காலகட்டத்துல நீங்க மிகவுமே வந்து கடினமா உழைக்க வேண்டி இருக்கும். இந்த நேரத்துல வந்து எந்த விதமான ரிஸ்க் எடுக்கிறதும் சரியா இருக்காது. மே 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரையும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி வந்து இருக்கும். ஆனா அக்டோபர் 9க்கு பிறகு வந்து பிரச்சனைகள் மீண்டும் அதிகரிக்கலாம். இந்த முழு ஆண்டுமே வந்து உங்களை கடினமா வந்து உழைக்க வைக்கும். ஆனா கடின உழைப்போட ஒப்பிடும்போது முடிவுகள் வந்து கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும். ஜூன் 2ஆம் தேதி வரை வந்து குரு உங்க வீட்டோட லாப வீட்டுல இருப்பாரு. அதன் பிறகு ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை பார்த்தீங்கன்னா குரு உங்களோட கர்ம வீட்டை வந்து பார்க்க போறாரு. இந்த சூழ்நிலைகள் வந்து மிகவும் நல்லது அப்படின்னு கூற முடியாது. ஆனா ஜூன் 2ஆம் வரையிலான நேரம் வந்து கொஞ்சம் சாதகமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல செய்த கடின உழைப்பினோட நல்ல பலன்களையும் பெறுவீங்க. நவம்பர் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி சாதகமா வந்து கருதப்படுது. ஏன்னா இந்த காலகட்டத்துல கடின உழைப்பும் வெற்றியும் சமமா இருக்கும். இந்த நேரத்துல வந்து உங்களோட தொழில்ல வந்து நீங்க செய்யும் ஓட்டம் வந்து அல்லது உழைப்பின் அந்த கடின உழைப்பிற்கு ஏற்ப பலன்களை வந்து நீங்க பெறுவீங்க. மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை வந்து சனி பெயர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சியும் சிறப்பா வந்து கருதப்படுது. ஆண்டோட முதல் பகுதி உங்களுக்கு கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியதா இருக்கும். ஆண்டோட 2ஆம் பகுதிக்கு குறைவான கடின உழைப்பு தேவைப்படலாம். ஆனா நீங்க ஆண்டு முழுவதும் கொஞ்சம் உழைச்சிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். தொழில இருந்து ஒரு பணியாளரை போல கடினமாக அர்ப்பணிக்கணும், உங்களோட உழைப்ப வேண்டி இருக்கும். அப்போதான் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா கேரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கடினமான ஆண்டு தாங்க. சந்திர ராசியின்படி பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல வந்து சனி பெயர்ச்சி 7.5 சனியா வந்து கருதுறாங்க. ஆனா 6வது வீட்டுல வந்து சனியோட பார்வை வந்து பொறுமையாவும் அர்ப்பணிப்போடு வேலை செய்யறவங்களுக்கு நல்ல பலன்களை வந்து தரப்போறாரு. பயிற்சி ரொம்ப சாதகமாக கருதப்படுது. ஏன்னா இந்த காலகட்டத்துல கடின உழைப்பும் வெற்றியும் சமமா இருக்கும். அந்த நேரத்துல உங்களோட தொழில் நீங்கள் செய்யும் ஓட்டம் அல்லது கடின உழைப்பின் அளவிற்கு ஏற்ப பலன்களை வந்து நீங்க பெறுவீங்க. மே முதல் அக்டோபர் வரை வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சியும் சிறப்பா வந்து கருதப்படும். ஆண்டோட முதல் பகுதி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடினமா உழைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டோட 2ஆம் பகுதி குறைவான கடின உழைப்பு தேவைப்படலாம். ஆனா நீங்க ஆண்டு முழுவதும் கடினமா உழைக்க வேண்டி இருக்கும். உங்களுக்கு சொந்தமா வந்து தொழில் இருந்தாலும் ஒரு பணியாளரை போல கடினமாகவும் அர்ப்பணிப்புடன் நீங்க உழைக்க வேண்டும். அப்போதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். கெரியரை பொறுத்த வரைக்கும் 2026 மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் கடினமா தான் நீங்க உழைக்கணும். சந்திர ராசியின்படி 12ஆம் வீட்டுல வந்து சனி பயிற்சி 7.5 சனியா கருதுறாங்க. ஆனா 6வது வீட்டுல சனியோட பார்வை வந்து பொறுமையாகவும் அர்ப்பணிப்படணும் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல பலன்களை வந்து தரப்போறாரு. அதனால கடினமா வந்து உழைங்க. அதுதான் மேற்கொண்ட பதிவுலையுமே வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஜூன் 2ஆம் வரை பாத்தீங்கன்னா குரு லாப வீட்டை வந்து பார்ப்பாரு. அந்த சூழல்ல வந்து உங்களுக்கு கடின உழைப்புக்கான பலன்களையும் நீங்க பெறுவீங்க. மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை பாத்தீங்கன்னா வேலையில வந்து அதிக மன அழுத்தத்தை சந்திக்கலாம். குறிப்பா வந்து வீட்டுக்கு அருகில வேலை செய்யறவங்க இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை செய்யறவங்களும் வந்து பயனடையலாம். ஆனா உங்களோட மூத்தவர்களோட ஆதரவு இல்லாம சில நேரங்களை நீங்க வந்து அதிருப்தி அடையலாம். ஜனவரி 20ஆம் தேதியில முதல் வந்து மே 14ஆம் தேதி வரை வந்து நீங்க மிகவும் கடினமா உழைக்கணும். ஆனா இதுக்கு பிறகு வந்து நேரம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரும். மே 17ஆம் தேதிக்கு பின் வந்து நீங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடினமா வந்து உழைக்க வேண்டி இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி வரை வந்து ராகு வந்து உங்களுக்கு ஆதரவு அளிப்பாரு. அது மட்டும் இல்லாம கடின உழைப்புக்கு ஏற்ப பலன்களையும் பெற போறீங்க. டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கலவையான பலன்களை வந்து தரப்போறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு மேசராசிரியர்களுக்கு பினான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, சராசரியை விட கொஞ்சமே சிறப்பா தான் இருக்க போகுது. தொழில்துறையில நீங்க வந்து சராசரி பலன்களை பெறுவீங்க. ஆனா வருமானம் மற்றும் சேமிப்புக்கு வந்து நேரம் ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களோட கிரகத்தோட ஆதரவும் இல்லாததால உங்களுக்கு எதிர்பாராத பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அத்தகைய சூழ்நிலையில வேலை அப்படி இல்லைன்னா வணிகத்துல நீங்க எவ்வளவு நிதி ஆதாயம் பெற்றாலும் உங்களோட கடின உழைப்பு மட்டுமே உங்களை வந்து அடுத்த கட்டத்திற்கு வந்து கொண்டு போகும். லாப வீட்டோட அதிபதியான சனி பகவான் வந்து 12ஆவது வீட்டுல இருக்காரு. அத்தகைய சூழல்ல வந்து லாபத்தை வந்து நீங்க பெற முடியும். ஆனா கடினமா உழைக்கணும். லாப வீட்டுல வந்து ராகுவோட பெயர்ச்சி வந்து சாதகமா இருக்கும். கடின உழைப்புக்கு ஏற்ப நல்ல லாபத்தையும் நீங்க வந்து பெறுவீங்க. இருந்தாலும் இதனோட அடிப்படையில வந்து நீங்க சின்ன ஏமாற்றத்தையும் வந்து எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து பண வீட்டின் மீது பார்வையில வைத்திருக்கனால சேமிப்பு வழியில வந்து சிக்கல்கள் வந்து உருவாக்கலாம். 6ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி வரை கேது வந்து 5வது வீட்டுல இருக்கிறதுனால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு.
உறவுல வந்து பரஸ்பர அதுக்கப்புறம் வந்து தவறான புரிதலை வந்து ஏற்படுத்தும். ஆனா உங்க துணை வந்து உங்களை சந்தேகிக்கும், எதையும் வந்து நீங்க செய்யல அப்படின்னா கேது உங்களை வந்து தொந்தரவு செய்ய மாட்டாரு. அந்த காலகட்டத்துல உங்களோட துணையிடம் உள்ள விசுவாசத்தை வந்து நீங்க நல்லபடியா வச்சுக்கோங்க. ஏன்னா இதை செய்யறது மூலமாக காதல் உறவு வந்து உங்களுக்கு நிலைச்சிருக்கும். சிறிய சண்டைகள் வந்தாலும் உங்களோட துணைகளுடன் வந்து உங்க கூடயே தான் இருப்பாரு. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல மட்டும் குருவோட ஆசைகளை வந்து பெறுவீங்க. ஆனா அதுக்கு முன் வந்து குரு பகவான் 9ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டை வந்து பார்ப்பாரு. எனவே ஜூன் 2ஆம் தேதி வரை காதல் வாழ்க்கையில வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பா தான் இருக்க போகுது. ஜூன் 2ஆம் தேதி வரை வந்து பாத்தீங்கன்னா 7வது வீட்டுல குருன்னு இருக்கனால செல்வாக்கு இருந்தா திருமணத்திற்கு வந்து உதவியா இருக்கும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து குரு உங்களுக்கு சாதகமான அல்லது பாதகமான பலன்களை வந்து தராது. ஆனா ஆண்டோட தொடக்கத்துல இருந்து ஜூன் 2ஆம் தேதி வரை மற்றும் உங்களுக்கு அது பிறகு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களோட குருவோட பெயர்ச்சி வந்து உங்களோட திருமணத்தை வந்து செய்து கொள்றதுல முழுமையா வந்து ஆதரவளிக்க போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பலவீனமா தான் இருக்க போகுது. உங்களுக்கு கொஞ்சம் வந்து வீட்டோட அதிபதியான சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஆனா 2வது வீட்டுல வந்து இருக்கக்கூடிய சனி வந்து பார்வையோட தாக்கத்தால குடும்பத்துல வந்து வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை நீங்க மிகவும் வந்து கவனமா இருக்கணும். ஒரு குடும்ப உறுப்பினர் வந்து தேவையற்ற பிடிவாதத்துல வந்து பிடிவாதமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா வந்து குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் மோசமா தான் இருக்க போகுது. இந்த நேரத்துல வந்து நீங்க சர்ச்சையை தீர்க்க உங்களோட பேச்சை வந்து இனிமையாவும் கனிமையாவும் மாத்திக்கோங்க. அதுதான் சொல்றாங்க. 2026ல வந்து நீங்க நிலம், கட்டிடம், வாகனம் இது மாதிரி எல்லாம் வாங்குவீங்களா அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்களை தான் தரப்போறாங்க. பயிற்சியோட அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்கள் வந்து நீங்க நல்ல நன்மைகளை வந்து பெறலாம். நிலம், கட்டிடம், அப்புறம் வாகனம் போன்ற துறைகளிலும் இதே போன்ற சூழ்நிலைகள் வந்து நீங்க காணலாம். வாகனம் வாங்க விரும்புறவங்க வந்து சிறிது முயற்சி செஞ்சீங்கன்னா வாகனம் வாங்கும் வாய்ப்பை வந்து நீங்க பெறலாம். ஏன்னா ஜாதகத்தோட நிலைமைகள் வந்து அதிகம் வந்து செல்வாக்கை வந்து கொண்டிருக்கு. அதன் பிறகுதான் வந்து கிரகங்களோட பெயர்ச்சியோட விளைவு வந்து கருதப்படுது. பெயர்ச்சி வந்து உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் நிலைமைகள் வந்து சாதகமா இருந்துச்சு அப்படின்னா பேச்சோட உதவியோட நீங்க நிலம், சொத்து, கட்டிடம், அப்புறம் வாகனம் போன்றவற்றைகளை வந்து வாங்கலாம். பரிகாரம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மேசராசிக்கு சிவபெருமானையும் அனுமானையும் தவறாம வழிபடுங்க. ஒவ்வொரு 3வது மாதமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைங்களை வந்து வணங்கி அவங்களோட ஆசைகளை வந்து பெறுங்க. கோவில்ல வந்து பால், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை அதை வந்து தானம் செய்யுங்க. அப்படிதாங்க பதிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசிக்கான முழுமையான பலன்கள் வந்து நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து அனைத்து ராசிகளுக்கான 2026க்கான பலன்கள் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் செய்யப்படும். அப்படி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ரொம்ப நன்றி நண்பர்களே.